வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் ராமேஸ்வரம் காஃபே அந்த ஹோட்டலில் குண்டு வெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்திக்கிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த குற்றவாளி பற்றி யாருக்காவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா அதை தேசிய புலனாய்வு அமைப்புக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தலாம், தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ராமேஸ்வரம் காஃபேவுடைய இந்த உணவகத்துடைய குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு உதவி செஞ்ச ஒருத்தனை இப்போ கைது பண்ணியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. முகமது சபீர் அப்படிங்கிறவன் என்ஐஏனால அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கான். கர்நாடகா மாநிலம் பெல்லாரி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜக நேற்று ஒரு பக்கம் அதிமுக மனித சங்கிலி போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்காங்க. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கம் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் தமிழக பாஜக வள்ளுவர் கோட்டத்தில் அவங்க ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பக்கத்தில் வினோஜ் பி செல்வம் அவர்கள் நின்றுக்கு இருந்திருக்காரு. அவருடைய டிஷர்ட்டில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு. அண்ணாமலை உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு இருக்கு, இதை இப்படி மாற்றிக்கலாம், சே நோ டு ட்ரக்ஸ் அண்டு திராவிட கட்சிகள், திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னாலே அதிமுகவையும் சேர்ந்து தான் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க, டாஸ்மாக் கடைகளை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நிறைய பேரை மதுக்கு அடிமையாக்குனீங்க. இப்போ திமுக பண்ணுறாங்க. ஆக மொத்தம் திராவிட கட்சிகள் ஒரே மாதிரியான கட்சிகள் தான். ஸோ திராவிட கட்சிகளுக்கு நம்ம நோ சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று வள்ளுவர் கோட்டை ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச்சு சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. எப்போதுமே எதிர்கட்சி ஆளுங்கட்சியை கண்டித்து போராட்டம் நடத்துவாங்க. இதை தமிழக அரசியல் வரலாற்றில் நம்ம எப்போதுமே பார்க்குறோம். இந்த போராட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அவேர்னஸை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவை இப்போ தொடங்கியிருக்காங்க. என்னன்னா, நேற்று ஒரு இரவு ஒரு 9:30 மணி போல அண்ணாமலை அவர்கள் முன்னாடி இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, 19ஆம் தேதி வரைக்கும், வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு பாஜகவுடைய தொண்டர்களும் மினிமம் ஒரு 15 மணி நேரத்தை ஒதுக்கணும். எதுக்காக அப்படின்னா, போதைப் பொருள்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு இந்த 15 மணி நேரத்தை ஒவ்வொருத்தங்களும் ஸ்பெண்ட் பண்ண நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அண்ணாமலை அவர்கள் உட்பட 15 மணி நேரத்தை இப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இதன்படி என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் ஹோட்டல்ஸு, இது மாதிரியான ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, இது மாதிரியான இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்தித்து போதைப்பொருள் ஒரு மனித வாழ்க்கையை எப்படி சீரழிக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுங்க, ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 16ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பூத்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பூத் ஏஜென்ட்ஸு, பாஜகவுடைய பூத் ஏஜென்ட்ஸுடைய தலைமையில் அந்தந்த பகுதிகளுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டத்துக்கு பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே போதைப் பொருள்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கு முயற்சியை இப்போ பாஜக மேற்கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை கூட்டிகிட்டு போய் இந்த மறுவாழ்வு மையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு போய் காமிங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கொண்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவை தமிழக பாஜக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு அவேர்னஸை இளைஞர்களுக்கு இந்த போதைப் பொருளுடைய தீவிரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாலே அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. போதைப் பொருள்களை அவங்களே யூஸ் பண்ண பயப்படுவாங்க. அப்போ இது போன்ற அவேர்னஸை எல்லா கட்சிகளும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்ட நிறையா திட்டங்களை தொடங்கி வச்சாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கேரளாவில் தல்லசேரி டு மாஹி தேசிய நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1516 கோடி ரூபாய் மதிப்பிலான 18.6 கிலோமீட்டர் தொலைவான ஒரு நெடுஞ்சாலை திட்டத்தை கேரளாவில் தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 வருட காத்திருப்பு இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. எல்டிஎஃப்
கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த ப்ராஜெக்ட் வருவதற்கு பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டுச்சு. இது கம்யூனிஸ்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இதற்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. 1516 கோடி தேசிய நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட், இதுக்கு எதுக்காக ஸ்டிக்கர் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பாஜகவினர் இப்போ பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு. இந்த நேஷனல் ஹைவே பைபாஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை போடுறதுக்கு இன்னாகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பயண தூரம் 90 நிமிடங்கள் ஆகுமா, இப்போ அது 30 நிமிடங்களாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? போதைப்பொருள் கடத்தல் விவகாரம். ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தலாம் அப்படின்னு பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கிட்ட விசாரணை வந்து நடக்குது. அவங்ககிட்ட கிடைச்ச அந்த விசாரணை தகவல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது போதைப்பொருள் கடத்தல்ல அப்படின்னு ஒரு பக்கம் தேடுதல் வேட்டையில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் களமிறங்கியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு சதா அப்படிங்கிற ஒருத்தன் ஜாஃபர் சாதிக்குடைய நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு சொல்லப்படுது. அவனை என்சிபி அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சலீம், மைதீன். இதில் சலீம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து இருந்தவர். பிறகு இந்த இஷ்யூ வந்த பிறகு, இந்த போதைப்பொருள் விவகாரம்லாம் தெரிய வந்த பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அந்த சலீமை வந்து நீக்கினாங்க திருமாவளவன் அவர்கள். இதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர்களான மைதீன், சலீம், இந்த இருவருக்குமே லுக் அவுட் நோட்டீஸ் வந்து இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. அதனால இந்த 2 பேரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போக முடியாது. கூடிய விரைவாக இந்த 2 பேரும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல போதைப்பொருள் கடத்தல்ல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விசாரணை நடக்கும். அடுத்தது அமலாக்கத்துறை வந்து களமிறங்குவாங்க. ஏன்னா சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு. அதனால தான் வழக்கு பதிவை 2 நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்சிபி அதிகாரிகள் இவங்களை வச்சு நல்லா விசாரணை வந்து நடத்திட்டு பிறகு அந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடையவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது அமலாக்கத்துறை அந்த போதைப்பொருள் கடத்தலில் வாங்கின அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான், ஸோ யாரெல்லாம் இந்த ஜாஃபர் சாதிக்குடைய பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கம் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, அதனால் வரக்கூடிய நாட்களில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.